ஒரு எக்ஸாம்பிளோட இந்த பதிவை நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட 2026 இந்த வருஷம் நீங்க ஒரு பாஸ்போர்ட்டை வாங்குறீங்க. அந்த பாஸ்போர்ட்டை 2027 அதாவது அடுத்த வருஷமே என்ன பண்றாங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த பாஸ்போர்ட்டை சீஸ் பண்ணிடுறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரணம் கேட்போம் இல்லையா? அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, மக்களுடைய நலனுக்காக தான் நாங்க இதை செஞ்சோம் அப்படிங்கிற ஒரே காரணத்தை மட்டும் சொல்றாங்க. இது ஒரு சாதாரண மக்களா இருந்தா பரவாயில்ல. இந்திரா காந்தி அப்படிங்கிறது இந்தியாவுடைய பிரதமர். அவங்களுடைய மருமகளான மேனகா காந்தி மேல இந்த விஷயத்த செய்யறாங்க. அது இல்லாம மேனகா காந்தி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவோட ஒரு புகழ்பெற்ற ஜேர்னலிஸ்ட். அப்போ அவங்க சும்மா விடுவாங்களா? என்ன நடந்தது அப்படிங்கிறத தெல்ல தெளிவா இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். மேனகா காந்தி வழக்கு வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1978. வித்தவுட் எனி டிலே நான் குயிக்கா இந்த கேஸ பாத்தீங்கன்னா டீட்டெயிலா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். மேனகா காந்தி லேண்ட்மார்க் கேஸ் ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் மீதான வேறு மிக முக்கியமான ஒரு கேஸா இது இந்தியாவில் பார்க்கப்படுது. பேசிக் டீட்டெயில் பார்ப்போம். கேஸோட நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேனகா காந்தி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. மேனகா காந்தி இந்த மத்திய ஒன்றியத்தை எதிர்த்து ஒரு வழக்கை தொடர்ந்தாங்க. எந்த வருஷம் கேட்டீங்கன்னா 1978. இது எங்க நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் கிட்டத்தட்ட 7 நீதிபதிகள் விசாரிச்சாங்க. யார் பெட்டிஷனர்னு கேட்டீங்கன்னா, மேனகா காந்தி. இவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட். அது இல்லாம இந்திரா காந்தி அம்மையாருடைய மருமகள் வேற. உங்களுக்கே தெரியல, இந்திரா காந்திக்கு 2 மகன்கள், ராஜீவ் காந்தி, அதுக்கப்புறம் சஞ்சய் காந்தி. அந்த சஞ்சய் காந்தியுடைய ஒய்ஃப் தான் மேனகா காந்தி. ஓகேங்களா? ரெஸ்பாண்டன்ட் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூனியன் ஆஃப் இந்தியா. சோ மேனகா காந்தி யாரை எதிர்த்து வழக்கு தொடர்ந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, யூனியன் ஆஃப் இந்தியாவை எதிர்த்து வழக்கு தொடர்ந்தாங்க. பேக்ரவுண்ட் ஆஃப் த கேஸ் பார்க்கலாம். இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, மேனகா காந்திக்கு பாஸ்போர்ட் 1976 இஷ்யூ செஞ்சாங்க, அதாவது கொடுத்தாங்க. கரெக்டா எமர்ஜென்சி பீரியட். அதுக்கு அடுத்த வருஷமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, 1977 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களுடைய பாஸ்போர்ட்டை சீஸ் பண்ணிட்டாங்க. சீஸ்ட் அப்படின்னாலும் இம்பவுண்டட் அப்படின்னாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? அவங்களுடைய பாஸ்போர்ட்டை சீஸ் பண்ணிட்டாங்க, நிறுத்திட்டாங்க. ஓகேங்களா? ரீசன் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி ஜெனரல் பப்ளிக் அண்டர் த பாஸ்போர்ட் ஆக்ட் 1967, பாஸ்போர்ட் சட்டம் 1967 அடிப்படையில மக்களுடைய நலனுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேற எந்த ரீசனும் சொல்லல. ஓகேங்களா? கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எதனால அவங்க பாஸ்போர்ட்டை சீஸ் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தை சொல்லவே இல்லை. இதுதான் இந்த கேஸோட மிக முக்கியமான லைனே. ஓகேங்களா? சோ இதனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, பாஸ்போர்ட்டை முடக்கிறனால அவங்களால வெளிநாடு செல்ல முடியல. அவங்க என்ன நினைச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது இவங்களுடைய அடிப்படை உரிமைகளை மீறுது. she claimed this violated here fundamental rights, அடிப்படை உரிமைகளை மீறதா அவங்க நினைச்சாங்க. சரி, ஓகே. அதனால அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. இந்த கேஸ்ல மெயின் இஷ்யூ என்ன ரைஸ் ஆனிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, is right to travel abroad a part of article 21. ஆர்டிகல் 21 கீழே தான் இருக்கா? அதாவது வெளிநாடு செல்லும் உரிமை அப்படிங்கிறது ஆர்டிகல் 21 கீழே தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும், அது இல்லாம கேன் தி கவர்மெண்ட் டேக் அவே பர்சனல் லிபர்ட்டி வித்அவுட் ஃபேர் ப்ரொசீஜர், ஒரு சரியான முறையை பயன்படுத்தாம, ஒரு சரியான ப்ரொசீஜரை பயன்படுத்தாம ஒருத்தவங்களுடைய பர்சனல் லிபர்ட்டியை பறிக்கலாமா? அதுக்கப்புறம் மிக முக்கியமா, வாட் இஸ் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா ரியலி மீன்? ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லானா என்ன, ரியலா அது என்னதான் அப்படிங்கிற விஷயத்தையும் கேட்டாங்க. அது இல்லாம ஆர்டிகல் 14, 19, 21 இது எல்லாமே தனித்தனி தானா, இல்ல எல்லாமே ஒண்ணு சேர்ந்ததா, கனெக்டடா அப்படின்னு கேட்டாங்க. ஓகேங்களா? இந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லானா என்ன, ரூல் ஆஃப் லானா என்ன, டியூ ப்ராசஸ் ஆஃப் லானா என்ன அப்படிங்கறத தெளிவா நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துடலாமா? ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன். ரூல் ஆஃப் லானா சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம். ஒரு பிரசிடென்டா இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், இல்ல நம்ம சாதாரண மக்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே தண்டனை தான். குற்றம் பண்ணா ஒரே தண்டனை தான். சட்டத்துக்கு மேல யாரும் கிடையாது அப்படிங்கிறது தான் ரூல் ஆஃப் லா. அது என்ன ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சட்டத்துல என்ன எழுதியிருக்காங்களோ அதனுடைய சரியான ப்ரொசீஜரை பயன்படுத்தி ஒருத்தவங்களுடைய லைஃப் ஆர் லிபர்ட்டி, ஒருத்தருடைய வாழ்க்கை மற்றும் சுதந்திரத்தை பறிக்கலாம் அப்படிங்கிறது தான் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ போலீஸ் ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்றாங்கன்னா எப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரெஸ்ட் அண்டர் சிஆர்பிசி, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், குற்றவியல் தண்டனை சட்டத்தின் அடிப்படையில் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள மெஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி 24 ஹவர்ஸ்க்குள்ள 24 மணி நேரத்துக்குள்ள நீதிபதி முன்னாடி நிறுத்துவாங்க. இதான் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சட்டத்தில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜரை சரியா பயன்படுத்தி
ஒரு விஷயத்தை செய்யறாங்க இல்ல ஒரு உரிமைகளை பறிக்கிறாங்க அப்படின்னா அதை ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா அப்படின்னு சொல்லுவாங்க. டியூ ப்ராசஸ் ஆஃப் லானா என்ன? வெறும் சட்டத்தில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் மட்டும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அது நியாயமா இருக்கா, நீதியா இருக்கா, இதெல்லாத்தையும் கிராஸ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீதி வழங்குவாங்க. புரியுதுங்களா? அப்ப ரூல் ஆஃப் லானா என்ன? ஒரு லைன் சொல்லிடணும் நம்ம. ரூல் ஆஃப் லா, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா அப்படின்னா என்ன? ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா அப்படின்னா என்ன? டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னா என்ன? டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரூல் ஆஃப் லானா சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம். யாரா இருந்தாலும் சரி, நீ பிரசிடென்டா இரு இல்ல பிரைம் மினிஸ்டரா இரு இல்ல சாதாரண சிட்டிசனா இருக்கட்டும், கொலை பண்ணா தண்டனை ஒண்ணுதான். புரியுதுங்களா? ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லானா கரெக்ட் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி ஒருத்தருடைய உரிமைகளை தடுக்கிறது. டியூ ப்ராசஸ் ஆஃப் லானா கரெக்ட் அண்ட் ஃபேர் ப்ரொசீஜர், நியாயமானதா இருக்கா அப்படிங்கிறதையும், அது வெறும் கரெக்ட் ப்ரொசீஜர், இது கரெக்ட் அண்ட் ஃபேர் ப்ரொசீஜரை பார்த்து செக் பண்ணாங்கன்னா அதுதான் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க. மேனா காந்தி வழக்குக்கு அப்புறம் வெறும் ப்ரொசீஜர் அடிப்படையில மட்டும் பார்க்காம அது நியாயமா இருக்கா, நீதியா இருக்கா, காரணத்தோட இருக்கா, இதெல்லாத்தையும் தெளிவுபடுத்துறதுக்கு அப்புறம் தான் ஜட்ஜ்மெண்ட் வழங்க ஆரம்பிச்சாங்க. சரி, ஓகே, இங்க வந்து நம்ம இந்த கேஸ்ல என்னென்ன ஆர்டிகல் இன்வால்வ் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 21. ஆர்டிகல் 14 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது 14. ஆர்டிகல் 19 அப்படிங்கிறது ஒரு 6 வகை அடிப்படை உரிமைகள் அதுல இருக்கு. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேச்சுரிமை, அப்புறம் கருத்துரிமை கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆயுதமின்றி கூட்டம் போடலாம், ஆயுதமின்றி கூட்டம் போடும் உரிமை இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சங்கம் வைக்கும் உரிமை வந்து கொடுத்திருக்காங்க அதுக்குள்ள. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியாவில் எங்கு வேணாலும் போகலாம், எங்கும் போகலாம் அப்படிங்கிற உரிமை இருக்கு. அதுக்கப்புறம் எங்க வேணாலும் போயிட்டு நம்ம தங்கலாம். அடுத்து விரும்பிய தொழிலை செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு 6 வகையான அடிப்படை உரிமைகள் அதுக்குள்ளே கொடுத்து வச்சிருக்காங்க. விரும்பிய தொழில் செய்ய உரிமை. ஓகேங்களா? இப்படி இங்க பாருங்க, எங்க வேணாலும் போகலாம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஆல்ரெடி. இப்போ ஆர்டிகல் 19 பாதிக்குது. ஆர்டிகல் சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் தானே, அப்புறம் அவங்க பாஸ்போர்ட் வந்து சீஸ் பண்ணீங்க அப்படிங்குது. அடுத்து ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது ஸ்பெஷலா இதுக்குள்ளேயே கொண்டு வந்திருக்காங்க. வெளிநாடு செல்லும் உரிமை அப்படிங்கிறது ஆர்டிகல் 21 கீழே வந்து இப்ப இருக்கு. இந்த கேஸுக்கு அப்புறம் தான் இதை ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது, தெல்ல தெளிவா வச்சுட்டாங்க அதுக்குள்ள. அப்போ இந்த கேஸ்ல என்ன ஆர்டிகல் இன்வால்வ்னா 14, 19, 21 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. சரி, மேனா காந்தி என்ன ஆர்கியூ பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பர்சனல் லிபர்ட்டி இன்க்ளூட் ரைட் டு டிராவல் அப்ராட். வெளிநாட்டுக்கு செல்ற உரிமை அப்படிங்கிறது பர்சனல் லிபர்ட்டிக்குள்ளதான் வரும், தனி மனித வாழ்வு மற்றும் சுதந்திரத்துக்குள்ளதான் வரும். தனி மனுஷனுக்கு சுதந்திரம் இருக்கு, எங்க வேணாலும் செல்றதுக்கு சுதந்திரம் இருக்கு அப்படிங்கிறது இவங்க ஆர்குமெண்ட் பண்றாங்க. பர்சனல் லிபர்ட்டி இன்க்ளூட் ரைட் டு டிராவல் அப்ராட் அப்படிங்கிறாங்க. கவர்மெண்ட் ஆக்ஷன் எப்பவுமே எப்படி இருக்கணும்னா ஆர்பிட்ரரியா இருக்கணும், அன்ஃபேர் அண்ட் அன்ரீசனபிள். சாரி, கவர்மெண்ட் ஆக்ஷன் வந்து எப்படி இருக்கக்கூடாது, ஆர்பிட்ரரியா, தன்னிச்சையா இருக்கக்கூடாது, நியாயமற்றதா இருக்கக்கூடாது, அன்ரீசனபிளா இருக்கக்கூடாது, காரணம் இல்லாம கவர்மெண்ட் ஆக்ஷன் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து நாட் கிவிங் ரீசன், ஒரு விஷயத்தை பறிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணமே சொல்லல அப்படின்னா இது நேச்சுரல் ஜஸ்டிஸ், இயற்கை நீதியை வந்து பாத்தீங்கன்னா இது வயலேட் பண்ணுது, மீறுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ப்ரொசீஜர் யூஸ்ட் வாஸ் நாட் ஜஸ்ட் ஃபேர் அண்ட் ரீசனபிள் அப்படிங்கிறாங்க. ப்ரொசீஜர் வந்து பாத்தீங்கன்னா இங்க யூஸ் பண்ணது நீதியா இல்ல, நியாயமா இல்ல, அண்ட் காரணத்தோட இல்ல அப்படிங்கிற விஷயத்த வந்து ஆர்கியூ பண்ணாங்க. ஓகேங்களா? இதுல மெயின் முக்கியமான ஆர்குமெண்ட் என்னன்னா, பர்சனல் லிபர்ட்டினா தனி மனித சுதந்திரம் அப்படின்னா ரைட் டு டிராவல் அப்ராட், வெளிநாடு செல்லும் உரிமையும் அதுக்குள்ளதான் வரும். அது மாதிரி கவர்மெண்ட் ஆக்ஷன் எப்படி இருக்கக்கூடாதா, ஆர்பிட்ரரியா இருக்கக்கூடாது, தன்னிச்சையான முறையில வந்து இருக்கக்கூடாது, நியாயமற்றதா இருக்கக்கூடாது, அன்ரீசனபிளாகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்றாங்க. நீங்க ரீசனே சொல்லாம இருக்கிறது இயற்கை நீதியை வந்து பாத்தீங்கன்னா வயலேட் பண்ணுது, இயற்கை நீதியையே இது வந்து மீறுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல நீங்க யூஸ் பண்ணிக்கக்கூடிய ப்ரொசீஜர் அப்படிங்கிறது நீதியா இல்ல, நியாயமா இல்ல, ரீசனபிளா இல்ல அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. சரி, கவர்மெண்ட் என்ன ஆர்கியூ பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஸ்போர்ட்டை வந்து நாங்க எதனால சீஸ் பண்ணோம் அப்படின்னா அண்டர் பாஸ்போர்ட் ஆக்ட், பாஸ்போர்ட் சட்டம் 1967 அடிப்படையில பாஸ்போர்ட்டை வந்து சீஸ் பண்ணோம். லா அலோஸ் சீசர் இன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், சட்டம் வந்து பாத்தீங்கன்னா
சில விஷயங்களை சீஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ணுது. பப்ளிக் இன்ட்ரெஸ்டுக்காக, மக்களுடைய நலனுக்காக சட்டம் சில விஷயத்தை நீங்க சீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கு. அது இல்லாம ஆர்டிகல் 21 இதுக்கு ஒன்லி ரெக்கவர் எனி ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா நாட் ஃபேர்னஸ். அதாவது சட்டத்தில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜரை சரியா ஃபாலோ பண்ணணும். அதுல சட்டத்தில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் படியே ஒரு விஷயத்தை செய்யலாம். அப்ப ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது அதுக்கு என்ன தேவை? ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா மட்டும்தான். கரெக்டா சட்டத்தில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி செய்யறோமா அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம். அது நியாயமா இருக்கா, நீதியா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் முக்கியம் இல்ல அப்படின்னுட்டாங்க. எல்லாம் புரிஞ்சுங்க. ஆர்குமெண்ட் பை கவர்மெண்ட். புரியுதுங்களா? சரி, ஓகே. இவங்க ஆர்குமெண்ட் இருக்கட்டும். ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் வழங்கினுச்சுன்னு கேட்டீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் மேனகா காந்திக்கு ஒரு நல்ல தீர்ப்பா தான் வழங்கினாங்க. கீ அப்சர்வேஷன் என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ரைட் டு டிராவல் அப்ராட் இஸ் ஏ பார்ட் ஆஃப் பர்சனல் லிபர்ட்டி அண்டர் ஆர்டிகல் 21. ரைட் டு டிராவல் அப்ராட், வெளிநாட்டுக்கு செல்லும் உரிமை அப்படிங்கிறது இது பர்சனல் லிபர்ட்டி அண்டர் ஆர்டிகல் 21 கீழே பாத்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை ஊர்ஜிதப்படுத்தினாங்க. இப்போ ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படி நீங்க செய்யறீங்கன்னா, சட்டத்தில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி நீங்க ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க அப்படின்னா அது ஜஸ்டா இருக்கணும், நீதியானதா இருக்கணும், ஃபேரா இருக்கணும், நியாயமானதா இருக்கணும், ரீசனபிளா இருக்கணும், காரணத்தோட இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஓகேங்களா? கவர்மெண்ட் கண்டிப்பா ரீசன் சொல்லியே ஆகணுங்கிறாங்க. அது இல்லாம கோல்டன் ட்ரையாங்கிள் பிரின்சிபல் இதுலதான் கொண்டு வந்தாங்க. கோல்டன் ட்ரையாங்கிள் பிரின்சிபல் என்னன்னா, இந்த ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 21 இது மூணு சேர்ந்ததுதான் கோல்டன் ட்ரையாங்கிள் பிரின்சிபல் அப்படிங்கிறாங்க. ஆர்டிகல் 14 சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் அப்படிங்கிறது. ஆர்டிகல் 19 அப்படிங்கிறது ஒரு 6 வகையான அடிப்படை உரிமைகள் ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தோம். ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது லைஃப் அண்ட் லிபர்ட்டி, தனிமனித வாழ்வு மற்றும் சுதந்திரம். இது மூணுமே, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்டர் கனெக்டட். இது எல்லாமே ஒண்ணுதான். ஓகே, எல்லாமே கிடைக்கணும் ஒரு மனுஷன்னா, சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் பண்ணும். ஓகே, அது இல்லாம ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, தனிமனித வாழ்வு மற்றும் சுதந்திரம், இது எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறாங்க. ஆர் இன்டர் கனெக்டட், எல்லாமே தனித்தனி கிடையாது, எல்லாமே முக்கியம். ஓகேங்களா? மூணுமே கிடைக்கணும் ஒரு மனுஷனுக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதுதான் ஒரு கான்ஸ்டிடியூஷனுடைய கோல்டன் ட்ரையாங்கிளே. ஓகேங்களா? ஒரு இந்திய அரசியல் சட்டத்துக்கு மிக முக்கியமா தேவைப்படக்கூடிய கோல்டன் ட்ரையாங்கிளே இதுதான் அப்படிங்கிறாங்க. ஒரு லா பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 21 வயலேட் பண்ணுது அப்படின்னா இது ஆர்டிகல் 14 அண்ட் 19 அதை பாதிக்காத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அதெல்லாம் இந்த ஆர்டிகல் 21 கீழே நிறைய விஷயத்த உள்ள கொண்டு வந்தாங்க. இந்த கேஸ்க்கு அப்புறம் தான் ஆர்டிகல் 21 became very wide. இதுல நிறைய விஷயம் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா as of now கிட்டத்தட்ட 34 ரைட்ஸ் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இருக்கு. சுத்தமான காற்று பெறும் உரிமை, சுத்தமான தண்ணி, ஓகேங்களா, அமைதியா வாழக்கூடிய உரிமை, இந்த மாதிரி கிட்டத்தட்ட 35 விரைவான விசாரணை நடத்தணும். ஓகேங்களா, இந்த மாதிரி 35 ரைட்ஸ் அதுக்குள்ள வச்சிருக்காங்க. அதுக்கு இந்த கேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல சில விஷயத்த சொல்றேன். ரைட் டு டிராவல் அப்ராட், வெளிநாடு செல்லும் உரிமை ஆர்டிகல் 21 கீழே தான் இருக்கு. ரைட் டு லீவ் வித் டிக்னிட்டி, கண்ணியத்தோடு வாழ்றதுக்கு ஒருத்தவங்களுக்கு உரிமை இருக்கு. ரைட் டு பிரைவசி, லேட்டர் கன்ஃபார்ம், இது லேட்டரா தான். ரைட் டு பிரைவசினா என்னுடைய அந்தரங்கத்தை பாதுகாக்கிற உரிமை. ரைட் டு லீகல் எய்ட், ஓகேங்களா, இலவச சட்ட உதவி பாத்தீங்கன்னா கிடைக்கணும். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இருக்கு. அது இல்லாம இதை டிபிஎஸ்பிலையும் வச்சிருப்பாங்க. ரைட் டு ஸ்பீடி ட்ரையல், விரைவான விசாரணை நடத்துறதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்கு, விரைவான விசாரணை இருக்கு. ரைட் அகைன்ஸ்ட் ஆர்பிட்ரரி அரெஸ்ட், ஓகேங்களா, ஒருத்தவங்களை தன்னிச்சையா யாரும் அரெஸ்ட் பண்ண முடியாது, காரணம் இல்லாம யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாது. இதுவும் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது மீண்டும் ஒருமுறை. இதெல்லாமே இந்த ஆர்டிகல் 21 எக்ஸ்பாண்ட் ஆகிறதுக்கு இந்த கேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்டிகல் 21 ஒரு மிக முக்கியமான ஒரு ரைட்டா இது மாத்துனுச்சு. ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு உரிமையா பாத்தீங்கன்னா இதை டர்ன் பண்ணிச்சு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, லிமிடெட் கவர்மெண்ட் ஆர்பிட்ரரினஸ், அதாவது கவர்மெண்ட் தன்னிச்சையா சில விஷயங்களை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அதை குறைச்சிது. அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் ஃபார் மெனி ஹியூமன் ரைட்ஸ் ஜட்ஜ்மெண்ட், மனித உரிமை சம்பந்தப்பட்ட நிறைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஒரு ஃபவுண்டேஷனாவே இந்த கேஸ் அமைஞ்சுது. அடுத்து பாருங்க, மேனகா காந்தி வழக்கு கிட்டத்தட்ட ஆர்டிகல் 21 எக்ஸ்பாண்ட் பண்ணிச்சு. இப்போதைக்கு 35 உரிமைகளை அதுக்கு கீழே வச்சிருக்கோம். ப்ரொசீஜர் அப்படிங்கிறது மஸ்ட் பி ஜஸ்ட். நீங்க சட்டத்தின்படிதான் செய்யறீங்க, அதனுடைய ப்ரொசீஜரை ஃபாலோ பண்றீங்கன்னு சொல்றீங்க. ஆனா அந்த ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா
நியாயமானதா இருக்கணும், நீதியா இருக்கணும், ஃபேரா நியாயமானதா இருக்கணும், காரண கர்த்தாவோட இருக்கணும். இதுக்கு பேர் தான் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த அதனுடைய ப்ரொசீஜரை சரியா ஃபாலோ பண்ணி செஞ்சாங்கன்னா அது ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. அந்த ப்ரொசீஜரோட சேர்த்து இது நியாயமானதா இருக்கா, நீதியானதா இருக்கா, காரணத்தோட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க, ஜட்ஜ்மெண்ட் வழங்கினாங்கன்னா அது பேரு டியூ ப்ரொசீஜர் ஆஃப் லா இல்லைன்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கோல்டன் ட்ரையாங்கிளை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிச்சு. ஆர்டிகல் 14, 19, 21 கோல்டன் ட்ரையாங்கிளை இன்ட்ரோடியூஸ் பண்ணிச்சு. ரைட் டு டிராவல் அப்ராட் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை உரிமையாவே மாறிடுச்சு. ஓகேங்களா? கன்க்ளூஷன் வந்து பாத்தீங்கன்னா மேனகா காந்தி கேஸ் அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லாவே வந்து ஒரு திருப்பி போட்டதே சொல்லலாம், இந்திய அரசமைப்பு சட்டத்தையே ஒரு திருப்பி போட்டதே அப்படின்னே சொல்லலாம். இட் ப்ரொடெக்டட் சிட்டிசன் ஃப்ரம் அன்ஃபேர் கவர்மெண்ட் ஆக்ஷன். அதாவது ஃபேரே இல்லாம நிறைய கவர்மெண்ட் ஆக்ஷன்ஸ் வந்து நடந்தது இல்லையா, அரசாங்க நடவடிக்கைகள், அதை தடுத்தது. இட் மேட் ஹியூமன் டிக்னிட்டி அண்ட் லிபர்ட்டி சென்ட்ரல் டு த கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? இது வந்து மனுஷனுக்கு ஒரு டிக்னிட்டியையும் லிபர்ட்டியும் வந்து பாத்தீங்கன்னா வழங்குனுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நம்ம பார்த்துட்டோம். இல்ல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க கேட்கலாம். நன்றி.